அன்பானவர்களே, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை காரணமாகத்தான் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உண்மை கதைகளை வீடியோவாக எடுத்து மிகுந்த சிரமத்துல தான் வெளியிடுகிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. கதைகள்ல மாற்றம் செய்யறது குறித்தும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த உண்மை கதைகளை எனக்கு அனுப்பி வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரி, இன்னைக்கு கதைகளுக்குள்ள போலாம். எங்க வீட்டுக்காரர் வரக்குள்ள கதைய சொல்லி முடிக்கிறேன். நான் சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு கம்பெனில வேலை செஞ்சுட்டு வரேன். என் பேரு தேவிகா. நான் 8ஆம் வகுப்பு வரைதான் படிச்சிருக்கேன். அதனால பெரிய அளவுல படிப்பு வராதங்காட்டி எங்க அம்மா அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த பட்டாசு தொழில்தான். தீபாவளி நெருங்கி வரதால பட்டாசு தயாரிக்கிற வேலைகள் ரொம்ப மும்முரமா நடந்தது. நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு வந்தா மாலை 6 மணி வரையிலும் வேலை செய்வேன். 2 மணி நேரம் ஓட்டி இருந்தா அதற்கு தனி சம்பளம் தருவாங்க. டெய்லி எனக்கு 240 ரூபாய் கிடைக்கும். நான் ஒல்லியா கருப்பா இருக்கிற கிராமத்து பொண்ணுதான். இப்ப வரையிலும் எந்த பசங்களும் என்ன தொட்டதில்ல. எனக்கு இந்த காதல் கன்றாவி மேலெல்லாம் நம்பிக்கையும் இல்ல. அப்பாவும் 2 3 மாப்பிள பார்த்தாங்க. ஆனா அது எனக்கு சரியா பொருந்தல. அப்படியே நான் பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டேன். பட்டாசு கம்பெனில லக்ஷ்மி வெடி செய்கிறது தான் என்னோட வேலை. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. அதனால நான் சூப்பரா லக்ஷ்மி வெடிய செய்வேன். முதல்ல மருந்துகளை கலக்கணும், ரோல் பேக் பண்ணணும், மண்ணு வச்சு அடைக்கணும், வெயில்ல காய வைக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி போடணும், லக்ஷ்மி ஸ்டிக்கர் ஒட்டணும், பேக் பண்ணணும், பல வேலைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சூப்பரா பண்றதால கம்பெனி ஓனருக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கு. என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்குவாரு. அதனால தான் மத்தவங்கள காட்டிலும் எனக்கு அதிக சம்பளம் கொடுத்துட்டு வந்தாரு. தீபாவளி சீசன் தொடங்கியதால நாங்க தயாரித்து வைத்திருக்கிற பட்டாசுகளை எல்லாம் வெளி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வண்டிகளுக்கு தனித்தனியா ரகரகமா பிரிச்சு அனுப்பணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டி இருந்த பட்டாசுகளை மாவட்டம் வாரியா லாரியில லோடு ஏத்துவேன். அப்படித்தான் அன்னைக்கு குடோன்குள்ள போகும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. சென்னைக்கு ஒரு பெரிய கண்டெய்னர்ல லோடு ஏத்திட்டு இருந்தோம். குடோன்குள்ள லோடு ஏத்தக்கூடியவங்க, வண்டி டிரைவரு, நானுன்னு ஒரு 10 பேர் இருந்தோம். நான் பட்டியலை பார்த்து லோடு எடுக்க சொல்றது தான் என் வேலை. நான் வேகமா வேலை செய்யும்போது கம்பி மத்தாப்பு பெட்டி மேல ஏறி நான் கீழே இறங்கும்போது என்னுடைய சுடிதார் அந்த கம்பியில பட்டு கீழே இறங்கும்போது கிழிஞ்சு மேல தூக்கிருச்சு. நான் எப்போதுமே உள்ளாடை ஏதும் போட்டுக்கிறதில்ல. அத பக்கத்துல இருக்கக்கூடிய டிரைவர் அண்ணா என்ன பார்த்துட்டாரு. நான் உடனே குனிஞ்சு கிழிஞ்சு போன இடத்த கைகளால மறைச்சேன். ஆனாலும் என்ன மீறி என்னுடைய ஒரு பக்க முலை அவங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சது. என்ன பாப்பா, ரொம்ப சின்னதா இருக்கு, கை வச்சு விட்டாதான் பாப்பா கொஞ்சம் பெருசா ஆகும்னு கிண்டலா சொல்லி சிரிச்சாங்க. சொன்ன மாத்திரத்திலேயே டிரைவர் அண்ணாவும் ஒரு லோடுமேன் அண்ணாவும் டக்குன்னு மேல புடிச்சாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கை வச்ச உடனே சிலிர்த்து போனேன். குடோன்ல வேர்வை ஒழுகிட்டு 2 ஆண்கள் பக்கத்துல இருந்த உடனே என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருச்சு. சத்தம் போடாம இரு பாப்பா அப்படின்னு என கிழிஞ்சு துணியோட குடோன்குள்ள கூட்டிட்டு போய் மறைவான இடத்துல உட்கார வச்சாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கல. என் கூட வேலை செய்யற யாரும் இப்ப உள்ள வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். மெல்லுமா நானே என் முலைய வெளியே தெரியற மாதிரி உக்காந்தேன். அதுக்கப்புறம் வேர்வை ஒழுக ஒழுக என்னோட ஆடைகளெல்லாம் அவுத்துட்டு அவங்க பண்ண வேலைகள் இருக்கே, அப்பப்பா நான் வாய் திறந்து சொல்ல முடியல. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. பார்த்த வெறியில அவளோட தரப்புல என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுனாங்க.
நான் எந்த ஆண்களையுமே அம்மனமா இப்படி பார்த்ததே இல்ல. ஆனா 10 பேத்த ஒரே நேரத்துல அப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க. என்னால சுத்தமா முடியல. வேர்வை ஒழுகுது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சைஸ். எல்லாமே வெடைச்சு நிக்குது. ஒரே நேரத்துல 4 கை என் மேல படுது. மேல கீழ காம்புன்னு அமுக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுனாங்க. எனக்கு ஒண்ணுக்கே வந்துருச்சு. ஆனாலும் அந்த 10 பேரும் என்ன விடாம மாறி மாறி பிழிஞ்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட லக்ஷ்மி வெடி எடுத்து என்னோட இடுக்குல விட்டு ஒரு அண்ணா தேய்ச்சு விட்டாரு. அப்பா என்ன சுகம் தெரியுமா? தேய்க்கும் போதே எனக்கு வந்துருச்சு. உள்ளேயே அவங்க ஒரு பழைய துணி எடுத்து என் மேல இருக்கக்கூடிய வேர்வை எல்லாத்தையும் தொடச்சு, அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸையே போட்டு, அதுக்கு மேல ஒரு அண்ணா சட்டைய கழட்டி கொடுத்தாரு. அந்த சட்டைய போட்டுட்டு தான் அன்னைக்கு இரவு முழுவதும் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் லோடு ஏத்தும்போது ஒவ்வொரு முறையும் பாப்பா எப்படி இருந்துச்சு, பாப்பா எப்படி இருந்துச்சு நசுக்குனது அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இந்த தீபாவளிக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம் போல யாருக்குமே கிடைக்க வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதும் கிடைச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் அப்பா கேட்டாரு, என்னம்மா ஓட்டி வேலை செஞ்சதுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு. மனசுக்குள்ள ஓட்டி இருந்ததுக்கு நல்லாவே ஓத்தாங்க அப்பான்னு நினைச்சேன். பகலெல்லாம் நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு அனுபவிச்சுட்டு இருக்கேன். யாருக்காவது இது போல வாய்ப்பு கிடைச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி எதுவும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.